ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒயர் கூட மூளை எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் அடி எப்படி போகிறதுன்னு காமிச்சேன். இந்த வீடியோவில் மூளை திருப்புறது பார்க்கலாம். இப்போ கடைசியாக இருக்கிற ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து நம்ம மூளை திருப்பிக்கணும். தனியாக ஒயர் வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் கலரில் வைக்கிறதா இருந்தால் அது மாதிரி வச்சுக்கலாம். இதோட பக்கத்தில் இருக்க ஒயரையும் சேர்த்து இது மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், 2 ஒயருக்கு நடுவில் ஒரு ஒயர் வருது, ஒரு பாஸ் நட்டு இது மாதிரி இருக்கும். இதோட பக்கத்தில் இருக்க ஒயரை சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி போட்டுக்கணும். பக்கத்தில் ஒயரையும் சேர்த்து போட்டுக்கலாம். 2 பாக்ஸ் நாட்டு சந்தில் ஒரு பாக்ஸ் நாட் வந்து பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் நாட்டு கரெக்டாக பாக்ஸ் நாட் நேராக பாக்ஸ் நாட் வந்துச்சு. இது போன முறை நம்ம முடி போட்ட ஒயரு, அது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அளவு தெரியறதுக்கோசரம் முடி போட்டு வச்சுது. மேலே 3 லைனு கீழே 3 லைனுன்ட்டு நம்ம கணக்கோசரம் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ மூளை திருப்பிட்டு இருக்கோம். 3வது பாக்ஸ் நட் போட்டுருக்கேன். இந்த மூளையும் பாக்ஸ் நாட் மூளை எப்படி திருப்புதுன்னு பார்க்கலாம். அந்த மூளை அப்படியே சேர்த்து நம்ம திருப்பிக்க வேண்டியது தான். இப்போ இந்த லைனையும் சேர்த்து போட்டுடணும். இது கூடவே பக்கத்து லைனையும் சேர்த்து அப்படியே நம்ம திருப்பிக்கணும். அந்த ஒயரையும் இந்த பக்கம் இருக்கிற லைன் ஒயரையும் நம்ம சேர்த்து மூளை திருப்பிக்கணும். இந்த ஒயரில் கொஞ்சம் முறுக்கு விழும் சாதா பாக்ஸ் நாட்டில். அதை அப்பப்போ நம்ம தூக்கி விட்டு அந்த முறுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 சந்துலேயும் ஒரு பாக்ஸ் நாட் வந்திருக்கு. அந்த மூளை ஒன்று, இந்த பக்கம் திருப்பும்போது ஒரு பாக்ஸ் நாட்டு. பாருங்கள், இப்படி தான் வரும் நம்ம மூளை திருப்புறது. அப்படியே நம்ம தொடர்ந்து போட்டுக்கணும் வர வேண்டியது தான். இந்த மூளையை திருப்பும்போது காட்டுறேன். இதே மாதிரி கடைசி வரையும் போட்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிவன் கண்ணு போட்டு காட்டுறேன். பீனஸ் இருந்தால் தெரிஞ்சு பார்த்துக்கோ, வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி போகிறேன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த மூலைக்கு வந்தாச்சு. 3வது மூலையும் திருப்பியாச்சு. 4வது மூலை எப்படி திருப்புதுன்னு பார்க்கலாம்.
இப்போ 4வது மூலை திருப்பிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நட் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் நாட்டு வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம நேராக போட்டுட்டு வரலாம். பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஈஸி தான். நம்ம லஞ்சு கூட கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், அப்படியே திரும்பி வருது. அப்படியே நம்ம ரவுண்டாக சுற்றி ரவுண்டாக அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான். பாருங்கள், அப்படியே ரவுண்டாக போட்டுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சுட்டு நான் 2வது ரவுண்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். பாருங்கள், 2வது ரவுண்டு வருது. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். இப்போ 2வது ரவுண்டு சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ரன்னிங் ஒயர்லேயே அப்படியே நேராக போட்டுகிட்டே வந்துடுவேன். மேலே வரையும் வர வேண்டியதான். உங்களுக்கு எத்தனை சுற்று வருதோ தேவையோ அத்தனை சுற்று நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் மேலே வரையும் போட்டுட்டு வந்துட்டேன். கடைசியாக ஒரு 4 பாக்ஸ் நட் போடுறதுக்கு போட்டுக்கலாம். நான் 4 அடி வச்சு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹைட்டு வேணும்னா நீங்கள் இன்னொரு அடி சேர்த்து அளக்கும்போது அளந்துக்கோங்க ஒயரை. கூட எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் இன்றைக்கி வெள்ளை கலர் வச்சு ஒயர் கூட போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கணும். ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருவிடுங்க. இது எக்ஸ்ட்ரா நீட்டாக இருக்க ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு சொருகிறதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு லைன் விட்டுட்டு 3வது லைனில் சொருவிக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd பாக்ஸ் நாட்டில் சொருவிக்கலாம். நேராக சொருவின்னு போயின்னே இருக்கலாம். அப்படியே நேராக அப்படியே சொருவி விட்டுருங்க. இது சின்ன கூடன்றதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொருவுறது. நம்ம திருப்பி கூட சொருவிக்கலாம் தேவைப்பட்டால். ஆனால் கூட கொஞ்சம் நசுங்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் இப்படியே சொருவிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருவிக்கோங்க. நேராக வச்சு சொருவிக்கலாம்.
கடைசியாக ஒரு 3-4 ஒயரு சொருவிக்கலாம். எல்லா ஒயரையும் நான் நேராக சொருவி வச்சுட்டேன். நம்ம சொருகும்போது நம்மளுக்கு ஒயர் பேகு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது ரொம்ப ஒயர் கொஞ்சம் லேசான ஒயர் தான் இது. நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கெட்டியான ஒயரை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பிடி போட்டுக்கலாம். நான் இங்கே ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டேன், அளந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் 4 பாக்ஸ் நாட்டு, அந்த பக்கம் பாக்ஸ் நாட்டு, மேலேருந்து கீழே ஒரு 4 பாக்ஸ் நாட்டு வச்சு அளந்து வச்சுருக்கேன். ஒயர் வச்சு கட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான பிடி அளந்துக்கலாம். அதை வச்சு நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை வச்சு இன்னொரு ஒயரும் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஒயர் தேவைப்படும் நம்மளுக்கு. இன்னொரு ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஒயர் கட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் ஒரு 3 ஒயரு, இந்த பக்கம் ஒரு 3 ஒயரு ஒரே மாதிரியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், எல்லாம் அளவு மாறிவிடும். இப்போ 3 ஒயரையும் ஒன்றா வச்சுக்கலாம். கையில் அந்த அளவு வச்சுருக்கிறதுக்கு அந்த ஹோல்ஸில் உள்ளே விடலாம். உள்ளே விட்டு திரும்பி வெளியே எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஒயரை ஒரு பாக்ஸ் விட்டு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டு ஒயரும் வச்சு சமமாக ஈத்து விட்டுக்கலாம். நம்ம கணையில் இது மாதிரி கடைசியாக ஒயரை வச்சு இப்படி ஈத்திங்கன்னா உங்களுக்கு சமமாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு ஒயர் தேவைப்படும். ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் நீட்டமாக. இதே அளவில் 3 மடங்கு ஒயரு எடுத்துக்கலாம். அதையும் 2 சமமாக வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு ஒயர் வச்சு போட போகிறேன். சின்ன ஒயர் கூட இது. அதனால் நம்மளுக்கு ஒரே ஒரு இந்த பக்கம் ஒரு ஒயரு, அந்த பக்கம் ஒரு ஒயர் இருந்தால் போதும். நம்ம பின்னல் மாதிரி அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான். அது 2 ஒன்றா வச்சு இது கீழே 2 ஒயரையும் கீழே கொடுத்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரை அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். அந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஜடை போடுற மாதிரி அப்படியே சுற்றிக்க வேண்டியது தான். மேலே இருக்கிற ஒயரை கீழேயும், கீழே ஒயரை மேலேயும் எடுத்துகிட்டு வரணும். நல்லா ஈத்து விட்டுக்கோங்க அப்பப்போ. அப்போ தான் கூட ரொம்ப டைட்டாக நல்லா பிடி நல்லா டைட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் ஏதாவது காலில் வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போது எப்படி போடுறேன்னு. இப்போ அந்த பக்கம் இருக்க ஒயரை எடுத்து இந்த பக்கமாக போடணும். இந்த பக்கமாக இருக்கிற ஒயரை எடுத்து அந்த பக்கமாக போடணும். இப்படி தான் மொத்த பிடியும் நம்ம போடணும். இப்படி மாதிரி போட்டுட்டு நம்ம லேசாக தள்ளி விடணும். தள்ளி விடும்போது நல்லா டைட்டாகிடும். பாருங்கள், இப்போ மேலே விட்டுக்கணும், இதே மாதிரி கீழே விட்டுக்கணும். மேலே கீழே நம்ம மாற்றி பாருங்கள், தள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி விடும்போது நம்மளுக்கு டைட்டாக கிடைக்கும் பிடி. இந்த பிடி எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகிறதில்ல, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி பிடியெல்லாம் இதே மாதிரி நம்ம கடைசி வரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு தள்ளி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு இன்னும் திக்காகவும் கிடைக்கும். இப்போ தள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிடச்சிது. எப்படி இருக்குது பாருங்கள் பிடி.
இதிலே நம்ம 4 ஒயர் வச்சும் இந்த பக்கம் 2 ஒயர் அந்த பக்கம் 2 ஒயர் வச்சும் போடலாம். இது சின்ன கூடைன்றதால நான் சின்னதாக பிடி போட்டுக்கிறேன். இப்போ பிடி மொத்தம் போட்டாச்சு. இதை அப்படியே உள்ளே நுழைச்சி நம்ம உள்ளே சொருவிக்க வேண்டியது தான். முதல்ல இந்த 2 ஒயரையும் உள்ளே சொருவிடலாம். சொருவிட்டு உள்பக்கமாக நல்லா 2 டைட்டாக 2 முடி போட்டுக்கலாம். இது முதல்ல 2 ஒயரும் உள்ளே சொருவிட்டு உள்பக்கமாக டைட்டாக முடி போட்டுருங்க. ஒரு 2 முடி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பேகன்றதால சரியாக தெரியல, என்னால் சரியாக காமிக்க முடியல வீடியோவில். முடி போட்டாச்சு. மீதி இருக்கிற ஒயரையும் உள்ள இந்த பக்கம் 3 ஒயர் இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது. அதையும் நம்ம 2மா பிரித்து உள்ள நுழைச்சிக்கலாம். அது பக்கத்தில் இருக்க சந்திலே போட்டு இது மாதிரி நுழைச்சிக்கோங்க. இந்த பக்கம் 3 ஒயரை நுழைச்சிக்கோங்க. கரெக்டாக உள்ளே வச்சு நுழைச்சி விடுங்க. இப்போ அதையும் நம்ம சொருவி விட்டுக்கலாம். ஒரு முடி போட்டுடலாம். ஒரு முடி போட்டுட்டு சொருவி விட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு முடி போட்டுருங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு முடி போட்டுட்டு சொருவி விட்டுருங்க சைடில். சொருவி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பிடியில் ஒரு சின்னதாக இப்படி வச்சு ஒரு ஒயர் போட்டு டைட்டாக ஒரு முடி போட்டுடலாம். 2 முடி பிடியோட அந்த பேகையும் சேர்த்து இதை டைட்டாக நிற்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு கொடுக்காம பிடி நேராக வரும், நிற்கும். பாருங்கள், இதையும் போட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸில் விட்டு பக்கத்து ஹோல்ஸில் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ அதையும் கட்டிக்கோங்க. என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்களும் ஈஸியாக ஒயர் பேக் போடலாம். அந்த பக்கம் பிடியும் சேர்த்து போட்டுக்கலாம். ரெண்டு பிடியும் போட்டேன். பாருங்கள், ஒயர் பேக் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ரோல் வச்சு ஒரு சின்ன ஒயர் பேகு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.